வணக்கம். இன்றைக்கி நம்ம புருஷன் வாழும் வீடு என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அதாவது புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான், அதாவது ஆன்மா வாழுகின்ற வீடு எது என்று பார்த்தால் நமது உடல்தான் ஆன்மா வாழுகின்ற வீடு. அப்போ எனக்கு முதல் வீடு என்பது எனது உடல்தான் எனக்கு முதல் வீடாகிறது. அப்போ இந்த உடலின் துணை கொண்டுதான் இந்த நான் அல்லது ஆன்மா அல்லது புருஷன் இந்த உலகை தரிசிக்கிறது, இந்த உலகோடு தொடர்பு கொள்கிறது. ஆக இந்த உடல் என்பது எனக்கான முதல் வீடு. அப்போ இந்த வீடு கலைந்து போனால் இந்த புருஷன் ஆதியிலே ஐக்கியமாகி அதே நிலையிலே இருக்கிறார். இந்த உடல் வருவதனால் இந்த புருஷன் இந்த உலகோடு தொடர்பு கொள்கிறார். ஆக இந்த உடல் என்பது வந்து போகக்கூடிய ஒன்று. அவ்வப்போது இந்த உடல் இந்த பூமியிலே வருவது மறுபடியும் போகிறது. அது எல்லா உடல்களுக்கும் பொருந்தும், மனித உடல்களுக்கு மட்டுமல்ல. அது ஒரு பாம்பாக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், ஒரு செடியாக இருக்கலாம், ஏன் ஒரு சின்ன அமீபாவாக கூட இருக்கலாம். இது மாதிரி இந்த உடல் என்பது ஒரு பொதுவான விஷயம். அந்த இதுக்குள்ளேருந்து அந்த புருஷ தத்துவம் இந்த உலகோடு தொடர்பு கொள்கிறது. ஏதோ நான் வாழ்கின்ற வாழ்க்கை உயர்வானது என்பது போலும், ஒரு பூரான் தேல் வாழுகின்ற வாழ்க்கை தாழ்வானது போலும் தமக்குத்தாமே கற்பித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அப்படி உயர்வு தாழ்வு என்பது அதிலே இல்லை. இன்ப துன்பங்கள் தான் இருக்கிறது. அதனுடைய வாழ்க்கையிலே உணர்வுகள் தான் மேலோங்கி இருக்கிறது. அப்போ நாம் இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இந்த புருஷ தத்துவம் அது என்றும் உள்ளது. அது உடல் வருவதனால் அது ஒரு மயக்கமுற்று நான் என்பது அதிலிருந்து தோன்றி நமது கனவிலே வருகின்ற வாழ்க்கை எதை போன்றதோ அதை போன்றுதான் இந்த நினைவிலும் நமது வாழ்க்கையை அமையப்பெற்று நமது வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த உடல் பராமரிப்பு என்பதும் மிக மிக முக்கியம். இந்த புருஷன் இந்த உலகோடு அனுபவங்களை பெறுவதற்கு இந்த உடல் தத்துவம் தேவைப்படுகிறது. ஆக அந்த அனுபவம் என்பது தான் நமக்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் உடலை எடுப்பதற்கு காரணமாக போகிறது. ஆக இந்த உடல் பொய்யானது, இந்த உடல் நிரந்தரமானது அல்ல. இந்த நான் என்ற அந்த சத்து தான் நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்வது தான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். அந்த புரிதல் தான் ஜீவன் முக்த நிலை, அதுதான் மோட்ச நிலை. சரி, இதே விஷயத்தை விட்டுட்டு நாம் கட்டி இருக்கிற வீட்டுக்கு வருவோம். அந்த வீட்டுக்கும் ஒரு உயிர்த்தன்மை வர வேண்டும் என்பதனாலே நமது முன்னோர்கள் சில அமைப்புகளை உருவாக்கினார். இப்போ ஆகாச தத்துவம், காற்று தத்துவம், ஒளி தத்துவம், அதுபோல் நீர் தத்துவம், நில தத்துவம் எல்லாமே ஒரு வீட்டில் சிறப்பாக அமைந்தால் நமது உடலைப் போல அந்த புருஷ தத்துவம் அதற்குள்ளே ஜீவிக்க தொடங்கி வருகிறது. அப்போ அந்த ஆகாச தத்துவம் அப்படிங்கிறது, இந்த ஆகாச தத்துவம் என்பது சப்தம். இந்த சப்தத்தை முதலிலே ஒழுங்கு செய்தல் வேண்டும். அப்போ அதற்கு தான் வாஸ்து. இத்தனைக்கு இத்தனை அடி அப்படின்னு நம்ம செவுரில் முதல்ல ஆகாசத்தை தடுக்கிறோம் அல்லவா.
அப்போ அந்த ஆகாசத்தை தடுப்பது சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வாஸ்து சரியாக இருந்தால் அந்த சப்தம் என்பது ஒழுங்காக அமைந்து போகிறது. இந்த உடல் தத்துவத்தை பார்த்துத்தான் நமது முன்னோர்கள் இந்த வீடுக்கான தத்துவத்தை அமைத்தார்கள். ஜன்னல்கள் என்பது காற்று தத்துவம். அந்த ஜன்னல்கள் சிறப்பாக அமைதல் வேண்டும். மூன்றாவது வாயிற்படி, அதாவது நிலைக்கதவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நெருப்பு தத்துவம். அதனால்தான் நில வைக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒளி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுபோல் அந்த ஒளி தத்துவம் உங்களுக்கு ஒரு வீட்டினுடைய வாயுர் கதவு தான். அதுக்கு பின்னாடி நீர் தத்துவம் என்பது இந்த மேற்கு தென்மேற்கு உயர்ந்து இது தாழ்ந்து, அதாவது ஈசான்யம் தாழ்ந்து, இந்த மாதிரி நெருப்பு இருக்கக்கூடிய பகுதியில், அதாவது தென்கிழக்கு பகுதி நெருப்பு, வடமேற்கு பகுதி கழிவறை, ஸோ அந்த மாதிரி அமைக்கிறோம் இல்லையா, அதுதான் நீர் தத்துவம். அப்போ இந்த உயர்வு தாழ்வு, இந்த சமப்படுத்துதல் என்பது நீர் தத்துவம். இந்த தத்துவம் ஒரு வீட்டில் சிறப்பாக அமைதல் வேண்டும். அதுக்கு பின்னாடி தளம், ஒரு வீட்டினுடைய தளம் இருக்கு இல்லையா, அந்த தளம் என்பது மண்ணு தத்துவம். அந்த தளமும் மேலே இருக்கக்கூடிய இந்த டாப், அதெல்லாம் மண்ணு தத்துவம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒழுங்காக அமைந்து விட்டாலே இந்த புருஷன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம், அந்த புருஷ தத்துவம் செயல்முறைக்கு வர தொடங்கி விடுகிறது. அப்போ நமது உடலை போல தான் நமது வீடும். அப்போ அந்த வீடையும் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும், நமது உடலையும் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். இது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே. இந்த பூமியாகட்டும், அது ஒரு பெரிய சைஸ் வீடு. அதுபோல் பால்வெளி வீதி இன்னும் பெரிய சைஸ் வீதி, இன்னும் அந்த பல பால்வெளி வீதிகள் தொகுத்த ஒரு அமைப்பு, அது இன்னும் பெரிய சைஸ் வீதி. இது மாதிரியான ஒரு அமைப்பிலே தான் இந்த புருஷ தத்துவம் இந்த உலகோடு, இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு வைத்து கொண்டு பேரறிவாக இருக்கிறது. ஆனால் இந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்ததாக அந்த புருஷ தத்துவம் இருக்கிறது. அதாவது நான், அதாவது ஆன்மா, அல்லது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம், இது எல்லாவற்றையும் கடந்ததாக இருக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த போகின்ற இந்த சக்தி தத்துவம் அவ்வப்போது போகிறது. அது நிலைத்திருப்பதில்லை, அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மாறாத தன்மையுடைய அந்த நான் என்பது தான் நிலையானது. அந்த நான் இந்த உலகோடு நல்ல முறையில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நமது உடல், நாம் சார்ந்திருக்கின்ற வீடு, நம்முடைய தொழில் கூடம், நம்முடைய அமைப்பு முறைகள் எல்லாவற்றையுமே இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அமைத்து, இந்த தத்துவம் பிறழாது இந்த தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் வாழ்க்கையின் மேன்மையும், பல்வேறுபட்ட சுகமும், பல்வேறுபட்ட இன்ப அனுபவங்களும், பல்வேறுபட்ட புரிதலும் மேன்மையும் உண்டாகும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நான் ஒரு கோடிட்டு காமித்திருக்கிறேன். இதை அவரவர்கள் அனுபவம் கொண்டு இதை ஆழ்ந்து சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டுமாறு உங்களிடம் கேட்டுக்கொண்டு, இதுகாரும் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். நன்றியும் வணக்கம்.